ஐயோ! சொல்ல முடியாத கடல் அளவு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்திற்கு இவ்வளோன்னு சொல்றதா அவ்வளோ சந்தோஷம் இருக்கு எங்களுக்கு. தளபதி நம்ம ஊருக்கு வரமாட்டாரா? பாண்டிச்சேரிக்கு வரமாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கோ, இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்ம தளபதி இருக்காருன்றத நினைச்சு கூட பார்க்க முடியல. பெரிய ட்ரீமாவே இருக்கு எங்களுக்கு. ஓகே, கரூர்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதனால பெண்கள்லாம் வருவாங்களா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இத்தனை பெண்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு பயம் இல்லையா? பயம்லாம் இல்லைங்க. அது வந்து கரூர்ல நடந்தது வந்து அது சரியான வந்து எதிர்க்கட்சி வந்து செஞ்ச சூழ்ச்சி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சரியான ப்ரொடக்ஷன் வந்து அவங்க கொடுக்கல. ஏன்னா இடத்த அக்ரி பண்ணது அவங்க தான், இந்த பிளேஸ்ல வைக்கணும் சொன்னது அவங்க தான், எல்லாமே பண்ணது அவங்க தான். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு அவங்களுக்கு தெரியும். தளபதிக்கு அந்த இடத்த பத்தி தெரியாது. அவர் வந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து அது வந்து கேஷுவலாக நடந்துருச்சு. அது என்ன தெரியல, அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என்ன கேட்டால் அது எதிர்க்கட்சியோட சூழ்ச்சி தான் நான் சொல்லுவேன். இப்போ அதை பார்த்துட்டு பெண்கள் வராமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து மோஸ்ட்லி தளபதினாலே உயிர். இன்னைக்கு கட்சிக்காக எல்லாருமே இங்க வந்து நிக்கிறாங்க. ஓகே, இப்ப எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. எம்ஜிஆருக்கு பெண்கள் கூட்டம் வந்துச்சு, அதுக்கப்புறம் விஜய்க்கு வருதுன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன்னா நல்லா தான் இருக்கு. எப்படி சொல்றதுன்னா வந்து அவரு எல்லார்கிட்டயுமே அன்பா நல்லா பழகுறாரு. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய மேடைகள்ல பாருங்க. பெண்கள்கிட்ட நல்லபடியாக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, நல்லா பேசியிருப்பாங்க. ஆனால் மற்ற கட்சியெல்லாம் பாருங்களேன், ஒரு ஃபோட்டோ எடுக்க கூட விட மாட்டாங்க. ஆனால் தளபதி அப்படி கிடையாது. போனவங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்டியம்மான்னு கூட கேட்பாரு. அந்த மேடையில் நான் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ ஆனால் விஜய் பின்னாடி வர கூட்டத்தெல்லாம் தற்கூரின்னு வார்த்தை பயன்படுத்தி பேசுறாங்க இல்லையா? சொல்றாங்க தெரியுமா, அவங்க தாங்க தற்கூரி. அவங்க தான் தற்கூரி. அவங்க பின்னாடி வரவங்களாம் தற்கூரி கிடையாது. அவங்க யோசிக்கிறாங்க, நாளை ஆட்சி யார் கையில வரணும்னு இளைஞர்களுக்கு தெரியும், இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு நாள் எல்லாமே சுரண்டி தின்னுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனா தளபதி வந்து மக்களுக்காக இறங்கி அவருடைய எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. அதை எப்படி தற்கூரி சொல்ல முடியும்? சொல்றேன் எனக்கு பாருங்க, அவனுக்கு தான் தற்கூரி. அவரு வந்து என்ன சொன்னாரு, ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம தம்பி வரணும், 2026 வரணும்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்தோடனே அவருக்கு ஒரு பயம், அவருக்கு தட நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நம்ம என்ன ஆகுமோ ஏதோ ஆகணும்னு. அவர் ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால அப்படி இருக்காரு. உங்க ஊருக்கு வந்திருக்காரு தளபதி, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க தளபதிக்கு நீங்க? தளபதிக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. எனக்கு பேச்சே வரல. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு பாக்குற எக்ஸைட்மெண்ட்ல இருக்கு. எப்ப பாப்பன்ற எக்ஸைட்மெண்ட்ல இருக்கிறோம். உங்க வீட்ல எத்தனை பேர் வந்து தளபதிக்கு ஓட்டு போற ரெடியா இருக்கு? எங்க வீட்ல எல்லாமே தளபதி ஓட்டு தான். எல்லாமே தளபதி ஓட்டு தான். எங்க வீட்ல நாங்க 5 பேர் இருக்கோம். 5 பேருமே தளபதி ஓட்டு தான்.